அந்த இடத்துல எத்தனை தொண்டர்கள் இருந்தாங்கன்றதெல்லாம் டிஸ்கஷன் தாண்டின விஷயம். தடியடி எப்போ நடத்தப்பட்டது? ஆம்புலன்ஸை உள்ள விடாம சண்டை போட்டுருக்காங்க, அதனால தடியடி நடத்து. சண்டை போட்டாங்கன்னு எப்படி நீங்க தீர்மானிக்கிறீங்க? விஜய் அவர்கள் மிகப்பெரிய நட்சத்திரம் சார். அவர் மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாகிவிட்டார். இப்போ இந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் நேஷனல் லீடர். இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. இப்போ தெரியாதவங்களுக்கெல்லாம் விஜயுடைய தாவேகா கட்சிக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களுடைய அந்த மொபைல் டவரை நீங்கள் வந்து ஆய்வு செய்து பார்க்கலாம். எங்களுடைய செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்து பார்க்கலாம். தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களுடைய செல்போன் சிக்னலும் சரி, ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய செல்போன் சிக்னலும், நிர்மல்குமார் அவர்களுடைய செல்போன் சிக்னல், அனைவருடைய செல்போன் சிக்னல்களையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கலாம். நான் கேட்குறேன், சீமான் அவர்களை குறித்து எந்த இடத்துல பேசியிருக்காங்க? அதுதான் பிரச்சனை கிடையாதுன்னு இல்லை, எதற்கு பேசணும்? அந்த தாவேகா தலைவர்களுக்கு மிகப்பெரிய நிர்வாகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவுரை என்னன்னு தெரியுமா? சீமான் அவர்களை பற்றி பேசாதீங்க. விஜய் அவர்களுடைய தாவேகா தலைமையில் அமையக்கூடிய கூட்டணியில் வேண்டுமானாலும் அதிமுக இடம்பெறலாம். அதிமுக கூட்டணியில் தாவேகா இடம்பெறவே பெறாது. நிச்சயமாக அங்கே வந்த தொண்டர்கள் தாவேகா தொண்டர்களே கிடையாது. தொடர்ச்சியான விமர்சனங்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் திமுக எதிராக தானே பேசியிருக்காரு. இப்போ இதையே நீங்கள் ஆப்போசிட்டாக திமுக எதிராக இந்த மாநாட்டில் பேசுகிறாரு. அதே திமுக மேடையில் போய் என்ன பேசுகிறாரு? என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். அம்பேத்கர் அவர்கள் பொதுவான தலைவர், அனைவருக்குமான தலைவர் என்பதை எப்ப ஏற்றுக்கொண்டீங்க? விஜய் அவர்கள் விகடன் விழாவில் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்ட பிறகுதான் அம்பேத்கர் என்பவர் அனைவருக்குமான தலைவர். அங்க இருக்கக்கூடிய தேவர்மார் அவர்கள் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள். முதல்ல அம்பேத்கர் வந்து விஜய் வந்து தான் கை காமிச்சு விட்டாருன்ற மாதிரி பேசுறதே வந்து தவறான விஷயம். பாமகன்னு ஒரு கட்சி இருக்கு தெரியுமா? ஆமா, தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான அம்பேத்கர் சிலையை வச்சது பாமக. ஆமா, எல்லா வருஷமும் அம்பேத்கரோட பெரும்பாலான சிலைகளை வச்சது பாமக தான். பெரும்பாலான சிலைகளை உடைச்சது பாமக. நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்த்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதவிக்க பத்திரிகையாளர் தந்தி பிரவீன்ராஜ் அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுகளை காவல்துறை மேலே வச்சுட்டு திருப்பி அடுத்த பர்மிஷன் அவங்ககிட்ட தானே கேட்டு போனோம். அப்போ இதெல்லாம் வந்து நெகட்டிவாக வந்து நீங்கள் டிவி கேட்க வேற வழிமுறை என்பது இருக்கணும். இப்போ நேரடியாக இப்போ எந்த மாவட்ட, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு விஜய் அவர்கள் வருகிறார், சென்னைக்கு வர வேண்டியது அந்த அடுத்த செப்டம்பர் அப்படின்றது திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வர வேண்டியது. இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துக்கு விஜய் அவர்கள் வருகிறார் என்றால் அந்த மாவட்ட கண்காணிப்பாளரிடம் முதல்ல வந்து இந்த பர்மிஷன் வந்து கேட்கப்படும். அதுக்கு வந்து அவங்க அந்த இடத்துல எந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்தால் சரியாக இருக்கும் என்பதை ஆலோசனை செஞ்சு தான் வந்து அதை வந்து அந்த இடத்த வழங்குவாங்க. இனிமேற்கொண்டு இவர்களுடைய தரப்பிலிருந்து கேட்கக்கூடிய இடம் மக்களை சந்தித்தாலும் கூட அது மக்களை வந்து நின்று பேசக்கூடிய இடம் ஒரு மைதானமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். சரி, பொதுக்கூட்டம் அது பொதுக்கூட்டமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம எப்படி சொல்கிறது? இப்போ மக்கள் சந்திப்புனாலே மக்கள் சந்திப்பா இருந்தாலுமே இப்போ பொதுக்கூட்டம் ஊரிய வகையில் பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டாலே வந்து அவருடைய இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராரு, டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கறது அந்த பார்த்தீங்கன்னா மக்கள் அடர்த்தியா இருக்கிற இடத்துல இப்போ முக்கியமான தலைவர்களோட சிலை இருக்கிற இடத்துலன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்டே வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு சில இடங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டு மாற்றி வந்து கேட்டாங்க. இப்போ கரூர் ரவுண்டானாமே இவங்க கேட்ட இடம் பார்த்தீங்கன்னா அண்ணா எம்ஜிஆரோட சிலைகள்லாம் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல இவங்க கேட்டாங்க, அந்த இடத்துல கொடுக்கலன்றது தான் அந்த வேலுசாமிபுரம்ன்ற ரோட கொடுத்துருக்காங்க. அது எக்ஸிஸ்டிங்காக இவங்க கேட்ட இடத்த விட கொஞ்சம் பெரிய இடம்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் ஆதாரங்களோட வந்து நிறுவிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்பவுமே தொடர்ச்சியான இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு அழகாக இவர் இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டமே நடத்திட்டு போயிடலாமே, அந்த மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் கிடைக்கும்ல. மக்கள் சந்திப்பு என்பது மக்களுடைய நேரடியாக சென்று பேசுவது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வாகனத்தில் வராரு, ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அவருடைய பரப்புரையை வந்து துவங்கிட்டாரு. நேரடியாக மக்களை வந்து சந்தித்து கொண்டிருக்காரு, சந்திக்கிறாரு, அங்கே இருக்க அமைப்புகளை சந்திக்கிறாரு, சின்ன சின்ன சங்கங்களை சந்திக்கிறாரு. அவருக்கு எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க பாதுகாப்பு? எண்ட் டு எண்ட் போகிறாரு, எப்படி வராரு, எப்படி வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க? எதிர்கட்சி தலைவர் என்பதனால கொடுக்குறீங்க. ஆமாம், இந்த வசதியை தான் வந்து நம்ம ஒரு நட்சத்திரமாக இருக்கிறார் என்றால், அவரை பார்க்க திரளான மக்கள் வருகிறார்கள் என்றால் அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை அரசுக்கு இருக்கிறது. மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. பாதுகாப்புல இருக்காரு, பவுன்சர் வச்சிருக்காரு. சரி, நீங்க விஜய் அவர்களை சார்ந்து சொல்லலை, நான் மக்கள் அங்க வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். மக்கள் தான் முக்கியம், மக்கள் தான் வாக்கு போட்டிருக்காங்க உங்களுக்கு.
அங்கே அடிப்பட்ட ஜனங்களை தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸில் ஏற்றினதும் சரி, அங்கே ஆம்புலன்ஸ்லேருந்து உள்ளே கூட்டு போனதும் சரி, காவல்துறையினரும் தீயணைப்பு மீட்பு படையினரும் தான். அந்த இடத்துல எத்தனை தொண்டர்கள் இருந்தாங்கன்றதுலாம் டிஸ்கஷனுக்கு தாண்டின விஷயம். தடியடி எப்போ நடத்தப்பட்டது? ஆம்புலன்ஸை உள்ள விடாம சண்டை போட்டுருக்காங்க, அதனால தடியடி நடத்து. சண்டை போட்டாங்கன்னு எப்படி நீங்க தீர்மானிக்கிறீங்க? அந்த வீடியோ இருக்கு சார். அது நீங்க காலியான ரோட்ல தடியடி நடத்தி கலைக்கப்பட்டது என்று இப்போ வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்கு, பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த ஆம்புலன்ஸை வந்து அந்த தடுத்து நிறுத்திருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் இது பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு கார் நிறுத்தி பிரச்சனை பண்ணனால தான் அந்த வெங்கடேசன் அப்படின்ற சேலம் மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், வெங்கடேசன்ற நபரை அடிச்சு போலீஸ்காரங்க நிறுத்திட்டு போன வீடியோ ஃபர்ஸ்ட் நாளே வந்துருச்சு. இந்த மாதிரி போலீஸ் தடியடி மிகப்பெரிய ஒரு நெருடலான ஒரு நிலை வந்து ஏற்படுகிறது. ஒரு பக்கம் தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. இந்த தள்ளுமுள்ளுக்கு மிகப்பெரிய காரணமாக வலது பக்கத்தில் ஒரு தடியடி நடத்தப்பட்டது தான் காரணமாக இருக்கு என்பது நிறைய வீடியோக்கள் ஆதாரத்தோட வெளியே வந்திருக்கு. நீங்க பார்த்து கேட்டிருக்காங்க கொடுங்க அப்படின்ற விஷயம் கேட்டிருக்காங்க. ஆதவர்ஜனா கிட்ட சம்மன் கொடுத்து வீட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த எல்லா ஃபுட்டேஜும் அங்கே இப்போ இது சிபிஐயில் ஒரு தீர விசாரணை செய்யப்பட்டு இதில் உண்மை நிலை வந்து கண்டறியப்படும். கூடிய விரைவில் இதற்கு உண்டானவர்கள் இந்த நிலை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஜார்னா ஜெகதீஷன் கமிட்டியோட இதுவும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த விசாரணை பொறுத்தவரையில் மக்கள் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு மிக பெரிய நம்பிக்கை என்னன்னா, இந்த துயரத்தில் நியாயம் வந்து கிடைக்க வேண்டும் என்பது தான். இந்த நியாயத்தை பொறுத்தவரையில் தாவேகா தரப்பு பொறுத்தவரையில் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, மக்களுக்கு வந்து நீங்கள் துயரத்தில் வந்து போய் நம்ம நிற்கிறதும் அது மட்டும் வந்து சரியானதாக இருக்காது. அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். இனிமேல் இது போன்ற ஒரு நிலை ஏற்படக்கூடாது. அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இப்போ இந்த நிகழ்வு நடந்து விட்டது. இந்த நிகழ்வில் நடந்த அந்த பலியான 41 குடும்பங்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும். இந்த நியாயத்தை பெற்று தருவது மட்டும்தான் தாவேகாவுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது. விஜய் அவர்கள் இதை விடவே மாட்டார். நியாயம் கிடைக்கும் வரை, நீதி கிடைக்கும் வரை போராடுவார். தாவேகா அறிவழகன் தான் 38 பேர், அப்போதைக்கு கவுண்ட் 38 பேர். 38 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் தான் சேர்த்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இவ்வளோ பேர் டெட் பாடியை தான் கொண்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. இந்த டெட் பாடி எல்லாம் கூட்டத்தில் தான் வந்துச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை அது வந்து வழக்கறிஞர் தரப்பு வாதம். நம்ம இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்கறிஞர் தரப்பு வாதம் சார். நீங்கள் அவங்களுடைய சந்தேகம் என்பது பல வகையில் இருக்குது. இப்போது அந்த கூட்டத்தில் வந்து நிறைய குளறுபடிகளும் ஏற்பட்டிருக்கு என்பதெல்லாம் நிறைய சந்தேகங்களை வந்து முன்வைக்கிறாங்க. மருந்து தெளிக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நிறைய இருக்குது, கத்தி வச்சுக்கிறாங்க, எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குது. இப்படி இருக்கும்போது இது வந்து எஸ்ஐடியை வந்து கிரிமினல் வழக்காக தான் பதிவு செய்து ஆரம்ப கட்டத்தில் விசாரணை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தீர விசாரிக்க வேண்டும். தீர விசாரணை செஞ்சால் மட்டும்தான் உண்மை நிலை வந்து வெளிவரும். அதற்கு உரிய வேலைகளை வந்து நிச்சயமாக சிபிஐ வந்து கையில் எடுக்கும் என்பதை நம்பலாம். இப்போது வந்து விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு பெரிய நம்பிக்கையாக பார்க்கலாம். அவர் தரப்பிலிருந்து கிடைத்த ஒரு பெரிய நம்பிக்கை. ஆரம்ப கட்டத்தில் இந்த துயரமான சம்பவம் ஏற்பட்ட போது விஜய் அவர்கள் உடைந்து விட்டாருன்னு சொல்லலாம். ஆரம்ப கட்டத்தில் அவருடைய ஒரு 2 நாட்களுக்கு அவருடைய அந்த மனநிலைமையை வந்து மாறியது. ஆனால் அந்த கரூர் மக்கள் அவருக்கு கொடுத்த அந்த பெரிய ஆதரவு அதுதான் அவரை வந்து மீண்டும் தட்டி எழுப்பியது. அந்த கரூர் மக்கள் வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கடவுளே எனக்கு நேரில் வந்து சொல்கிறது போல் இருந்தது அப்படி என்பதை விஜய் அவர்கள் அந்த காணொலியில் வந்து தெரிவிச்சிருப்பார். இப்படி இருக்கும்போது இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு நிரந்தரமான ஒரு நீதி கிடைக்க வேண்டும், நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பது தான் அவருடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. ஆனால் வந்து அந்த கட்சியின் சார்பாக யாருமே வந்து கூடவே நிற்கலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த மக்கள் வைக்கிறாங்க. நீங்கள் அதை தான் சொன்ன ஆரம்பத்தில். இப்போது அந்த நிகழ்வு நடந்த பிறகு அந்த கரூர் பார்டர்லேயே வந்து அவங்களை தடுத்து நிறுத்தப்பட்டாங்கன்னு சொல்லி இன்றைய தினம் வந்து ஆதவர்ஜனா அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அவங்களுடைய அந்த மொபைல் டவரை நீங்கள் வந்து ஆய்வு செய்து பார்க்கலாம். எங்களுடைய செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்து பார்க்கலாம். தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களுடைய செல்போன் சிக்னலும் சரி, ஆதவர்ஜனா அவர்களுடைய செல்போன் சிக்னலும், நிர்மல்குமார் அவர்களுடைய செல்போன் சிக்னல், அனைவருடைய செல்போன் சிக்னல்களையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கலாம். நாங்கள் அனைவருமே கரூரில் தான் இருந்தோம் என்பதை அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. அந்த மக்களை பார்க்கணும்னு சொல்லி அவங்க செல்லும் போது நீங்கள் வந்தீங்கன்னா பெரிய கலவரம் ஆகிடும், நீங்கள் வராதிங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தியதாக தெரிவிக்கிறாரு. கலவரம் ஆகிறதுக்கான அந்த பிரைமரி ஃபேஸ்ன்றது எதுவுமே இல்லை. இப்போ அந்த நீங்கள் சொல்கிறீங்க இப்போ கலவரம் ஆகக்கூடியதற்கு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லி. நீங்கள் விஜய் அவர்கள் பேசும்போதே ஒருத்தர் செருப்பு தூக்கி அடிக்கிறான். யார் அடிச்சிருப்பா? செருப்பு எங்கேருந்து யார் வந்துடும்? விஜய் அவர்களை ஒரு முறையாவது பார்த்து விட வேண்டும். எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் சகோதரன்
என் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் வந்து அங்கே நிற்கிறாங்க. அந்த மக்கள் பாசத்தோடு வந்து விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய மக்கள் செருப்பு தூக்கி அடிச்சிருப்பாங்களா? இல்லை தாவேகா தொண்டர் யாராவது விஜய் அவர்கள் மீது செருப்பை வீசியிருப்பாரா? அந்த நபர் அடையாளம் காணப்பட்டாலும் அவர் யார் என்ற விசாரணையும் வந்து சென்று கொண்டு இருக்கு. சரிங்களா? அந்த இடத்துல நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, தாவேகா தொண்டர் வந்து ஒரு செருப்பு தூக்கி அடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த செருப்பை தூக்கி அடித்ததற்கு என்ன காரணம்? விஜய் அவர்களுடைய திசை திருப்ப வேண்டும், இதெல்லாம் காரணம் கிடையாது. செருப்பு தூக்கி அடிச்சுதான் நீங்க வந்து விஜய் அவர்களை வந்து திசை திருப்பணுன்ற இதெல்லாம் கிடையாது. செருப்பு தூக்கி அடித்ததற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறது. அதற்கு காரணமானவர்கள் நிச்சயமாக வந்து தண்டிக்கப்படுவார்கள். நீங்கள் நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். நீங்கள் அங்கே வரும்போதே செருப்பு தூக்கி அடிக்கிறீங்கன்னா, இவ்வளோ பெரிய துயரமான சம்பவம் ஏற்பட்ட போது விஜய் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு பழியை நீங்கள் வந்து தூக்கி போட்டு அவர் மீது சுமத்திய பிறகு அவர் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து நின்னார்னா நீங்கள் எது மாதிரியான அரசியலை செய்வீங்க? பழி சுமத்தவே இல்லையே. விஜய் மீது யார் முதல்ல 2 நாளில் யார் சொன்னாங்க விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்கள். யார் சொன்னாங்களா? அன்று இரவே ஆரம்பித்து விட்டது. அன்று இரவே நீங்கள் பார்க்கலாம், திமுக சார்ந்த பல பத்திரிகையாளர்களே சொல்லலாம், நிறைய பேர் அதை தான் பேசியிருந்தாங்க. இதுக்கு வந்து நீங்கள் விஜய் அவர்கள் அந்த இடத்துல இருந்து கிளம்பியது தான் சரியான ஒரு வழியாக பார்க்கவில்லை. இது வந்து நீங்கள் இப்போ தாவேகாவை சார்ந்த நிர்வாகிகள் நேரடியாக செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்படலை. அனுமதி கொடுத்திருந்தா அவங்க பார்த்துருப்பாங்க. வெளில வந்து அவங்க சொல்லியிருக்கணும்ல, இது வரைக்கும் அவங்க யாருமே காணவே சார். இந்த காழ்ப்புணர்ச்சி என்பது இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? இந்த அரசியல் ரீதியான ஒரு நிர்மல்குமாருக்கும் அந்த கைது விஷயன்ற அந்த எஃப்ஐஆர்ன்றது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் அதிகாரம் இருந்தால் நீங்கள் யாரை வேணா என்ன வேணா செய்து விடலாம். அதிகாரம் என்பது அடக்குமுறைகளை வந்து கையாள்வதற்கு ஒரு இது கிடையாது, புரியுதுங்களா? அதிகாரம் என்பது யாருக்கு வேணா மாறலாம். எனக்கு உங்ககிட்ட இருக்க 2026 இவர்கிட்ட வரலாம். அப்போ என்ன நடக்குன்றதை எதிர்பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இல்லை சார், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசே வந்து பாரபட்சமாக செயல்படுதுன்ற மாதிரி வாதங்களை பல பேர் வந்து வச்சுருந்தாங்க, குறிப்பாக கூட்டணி கட்சியில் இருக்க திருமாவளவன் உட்பட. ஏன் அப்படின்னா, புஷி ஆனந்த் மீது நிர்மல்குமார் மீது வழக்கு பதிந்த திமுக அரசு ஏன் விஜய் மீது திருமாவளவன் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு பெரிய நம்பிக்கை வந்து மக்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு அரசியலுமே வந்து இவர் வந்து இன்னும் சில நாட்களில் வந்து இப்போ பல கட்சிகள் வந்து அவங்களுடைய அந்த கட்சி அங்கீகாரத்தை இழந்து போனாங்க பாருங்கள், திமுகவுடைய அந்த சின்னத்தில் நின்று போட்டியிட்டதுனால. அது மாதிரியான ஒரு நிலைமை விசிகாவுக்கும் ஏற்பட்டு விடுமான்ற ஒரு நிலை வந்து இருக்கு. ஏன்னா விசிகா வந்து இப்போ விசிகா என்பது ஒரு தனித்துவமான கட்சியாக பார்க்கவே இல்லை யாருமே. திமுகவுடைய ஒரு அடுத்த ஒரு அங்கமாக தான் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு அரசியலும் வந்து அது மாதிரியான ஒரு நகர்வை நோக்கி போய் கொண்டிருக்கு. தலித் மக்களுக்குடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக திகழக்கூடியவர், தலித் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர். நிறைய இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த விவகாரங்களை பொறுத்தவரையில் இவருடைய அந்த நிலைப்பாடு சரியில்லையோன்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்க தோன்றுகிறது. ஏன்னா நீங்கள் வேங்கை வயலில் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த அந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அதற்கு ஒரு விசாரணை வந்து முடக்கிவிடப்பட்டு சென்றது. ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய தரப்பிலிருந்து மிகப்பெரிய அழுத்தமான ஒரு போராட்டங்கள்லாம் நடக்கப்படலை. புல்லட் வாகனம் ஓட்டியதுக்காக 2 கைகளை வெட்டப்பட்ட ஒரு தலித் இளைஞருக்காக மிகப்பெரிய போராட்டங்களை வந்து முன்வைக்கல. அந்த பகுதி போராட்டம் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். போராட்டம் பண்ணதெல்லாம் வந்து கண் துடைப்புக்காக போராட்டமாக இருக்கக்கூடாது. மானாமதுரை நினைக்கிறேன். மானாமதுரையில வெட்டப்பட்ட அந்த ஒரு தலித் நபரோட கை யார் போராட்டம் பண்ணாங்க? அங்க இருக்கக்கூடிய திருமாவளவன் அங்க இருக்கக்கூடிய விசிகா கட்சியினர் வந்து போராட்டத்தை ஈடுபட்டாங்க. அவர்கள் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா புல்லட் பேரணி வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் நடத்தப்பட்டுச்சு. எந்த இடத்துல இது பண்ணாங்களோ அதே இடத்துல புல்லட் பேரணி நடத்தப்பட்டது. சார் பேரணி நடத்துறது இங்க பொதுக்கூட்டம் போட்டு மைக்கில் கத்துறதெல்லாம் கிடையாது சார். கூட்டணி கட்சியில் இருக்கும்போது அதிகாரப்பூர்வமான கேள்விகளை வைக்க வேண்டும். விஜய் அவர்கள் மீது மிகப்பெரிய விமர்சனத்தை வைக்கிறார்களா? அது மாதிரியான விமர்சனத்தை ஸ்டாலின் அவர்கள் மீது வைக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் மீது ஏன்னா இந்த மக்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கையாக பார்த்து கொண்டிருக்காங்க. அந்த தலித் சமுதாய மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக அடையாளமாக திருமாவளவன் அவர்களை வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அடையாளம் வந்து மிகப்பெரிய அளவில் இப்போ அவர் இடத்துல இருந்து மாறிக்கொண்டிருக்கு. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தான் திமுக கேள்வி கேட்கல. நீங்கள் திமுக தான் கேள்வி கேட்டிருக்கீங்க. விஜய் மேலே ஏன் கேஸ் போடல, ஆதவர்ஜன மேலே ஏன் கேஸ் போடலன்னு கேட்டிருக்கீங்க. புஷி ஆனந்த் மேலேயும் நிர்மல்குமார் மட்டும் மேலே ஏன் கேஸ் போட்டீங்க? இதில் முக்கியமாக விஜயை பார்க்க தான் கூட்டம் கூடுச்சு. இப்போ விஜய் மேலே நீங்கள் ஏன் கேஸ் போடலன்ற விஷயங்கள தான் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் கேள்வியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது சார். ஒன்று இந்த பக்கம் நில்லு, இல்லை அந்த பக்கம் நில்லுன்னு இப்போ சீமான் நான் சொல்கிற மாதிரி போயிடுச்சு நீங்கள் சொல்கிற கதை. திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது பேசக்கூடிய ஆரம்ப கட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த அரசியலாகத்தான் இருக்கிறது தவிர தனித்துவமான அரசியலாக இல்லை. இதுதான் நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து அவருடைய இப்போ சில வருடங்களாக நீங்கள் பார்க்கலாம்.
தொடர்ச்சியான விமர்சனங்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் திமுகவுக்கு எதிராக தானே பேசியிருக்காரு. இப்போ இதையே நீங்கள் ஆப்போசிட்டாக திமுகவுக்கு எதிராக இந்த மாநாட்டில் பேசுகிறாரு, அதே திமுக மேடையில் போய் என்ன பேசுகிறாரு? இதே மாதிரியான விஷயங்கள் தான். இப்போது நீங்கள் சொன்ன இந்த கருத்தை வந்து நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு மீட்டிங்கில் போயிருக்காரு, அந்த திமுக மேடையிலே நின்று கொண்டு திமுகவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறார். அப்போ 2 நிலைப்பாடோடு இருக்கிறார் விஜய் விஷயத்தில். ஏம்மா 2 நிலைப்பாடோடு தான் அவர் வந்து பயணித்து கொண்டிருக்கார். இந்த நிலைப்பாடு இன்னும் சில நாட்களில் மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவங்களுடைய அந்த அரசியல் வந்து பயணம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நம்ம தீர்மானிக்க முடியாது. ஓகே சார். இப்போ அதிமுக தலைவரான எடப்பாடி அவர்களோட பிரச்சாரத்தில் டிவிகேவோட கொடி வந்து பறக்குது. அந்த விஷயத்தை அவங்க ஒரு பக்கம் பாசிட்டிவ் அது இது வந்து நம்ம விளக்கம் வந்து தாவேகா தரப்பிலிருந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தாவேகாவை பொறுத்த வரையில் இதிலிருந்து வரவே இல்லை, சின்ன சின்ன விளக்கங்கள் தான் இருந்துச்சு. முக்கியமான தலைமை சைட்லேருந்து எந்த ஒரு விளக்கமும் வரவே இல்லை. விளக்கம் கொடுத்துருக்காங்க தாவேகா தரப்பிலிருந்து. இப்போ இந்த தகவலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தாவேகா தரப்பிலிருந்து எப்பொழுதுமே வந்து விஜய் அவர்களுடைய தாவேகா தலைமையில் அமையக்கூடிய கூட்டணியில் வேண்டுமானாலும் அதிமுக இடம்பெறலாம். அதிமுக கூட்டணியில் தாவேகா இடம்பெறவே பெறாது. நிச்சயமாக அங்கே வந்த தொண்டர்கள் தாவேகா தொண்டர்களே கிடையாது. நானே விசாரித்தேன். நீங்கள் 4 பேர் கொடியேற்றணும் வந்து அதிமுக கூட்டத்தில் ஆட்டிட்டானா உடனே தாவேகா வந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சிச்சு அப்படின்னு கிடையாது. விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்தவரையில் தாவேகா தலைமையிலான ஒரு பிரம்மாண்ட கூட்டணி தான் அமைய போகிறது. அந்த கூட்டணியில டிவிகே இருக்கு. அதாவது டிவிகே கூட்டணியிலே தான் ஏடிஎம்கே இருக்கு. ரெண்டும் ஒன்று தானே சார். 2+2 ஏடிஎம்கே வந்தால் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் வரவுகளை அரவணைக்க தான் செய்கிறார். ஆரம்ப கட்டத்திலேருந்தே கொடுத்துருக்காங்க. யாருமே வரலன்னா சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கு. அதுக்கான ஒரு டைம் வரும்போது ஒன்று ஒன்றா அறிவிப்பாங்க. நிச்சயமாக நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய இந்த அதிமுக கூட்டத்தில் வந்து இந்த கொடி ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காங்கிரஸ் கூட்டத்தில் கூட தாவேகாவுடைய கொடி இருந்தது, அண்ணாமலை கூட்டத்திலே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறதுனா தாவேகா தரப்பிலிருந்து செல்லப்பட்ட ஒரு ஆட்கள் கிடையாது என்று எடுத்துக்கலாம். அவர்களுடைய தொண்டர்கள் கிடையாது. விஜய் அவர்கள் மிகப்பெரிய நட்சத்திரம் சார். அவர் மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாகி விட்டார். இப்போ இந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து நேஷனல் லீடர் ஆகிட்டார். இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. இப்போ தெரியாதவங்களுக்கெல்லாம் விஜயுடைய தாவேகா கட்சி போய் தெரிஞ்சிச்சு. என்னவா தெரிஞ்சிருக்குன்ற விஷயம் என்னவா தெரிஞ்சிருக்கோ. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் போய் அவர் வந்து சேர்ந்துட்டாருன்னு வச்சுங்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, உலக அளவுல ட்ரம்ப் தெரியுது, மோடி தெரியுதுன்ற அளவுக்கு ஒசாமா பின் லேடனும் தெரியும்ல. இப்போ நான் சொல்ல வர்றது புரிஞ்சுக்கிங்க. அதாவது தாவேகாவை பொறுத்தவரையில் அவங்க தலைமையில் தான் கூட்டணி அமைய போகிறது. விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு கட்சியை துவங்கலை. ஆரம்ப கட்டத்திலிருந்தே சீமான் இதை வந்து பயன்படுத்தி கொண்டார். சீமான் அவர்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் விஜய் என் தம்பின்னு ஆரம்ப கட்டத்தில் பேசி கொண்டு போய் நீங்கள் எல்லாரையும் காணொலி பார்க்கலாம். ஆனால் எப்பொழுது இந்த அவருடைய அந்த கொள்கைகள் மாறப்பட்டதோ, பெரியார் அவர்களுடைய கொள்கை தலைவராகவும் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை தலைவராகவும் திராவிட தலைவர்களை வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு தாவேகா உடைய அந்த கட்சி கொள்கை வெளிப்பட்ட பிறகு சீமான் அவர்களுடைய பேச்சில் முரண்பட்டது. ஆரம்ப கட்டத்திலேருந்து அவருடைய முரண்கள் வந்து மிகப்பெரிய வன்மமாக வெளியே தெரிஞ்சுது. லாரியில் அடிப்பட்டு செத்து போவா என்ற வகையில் அவருடைய அந்த தமிழ் தேசியம் இல்லை, ஒன்று திராவிடம் இல்லை, நடுவில் இல்லை. நீங்கள் சொல்ல வரதுன்னா என் பக்கம் வரலன்னா லாரியில் அடிப்பட்டு செத்து போயிடுவேன்றதான் இந்த கருத்து. அதுதான் அதுக்கான கருத்து. தேசியம் பக்கம் வா, இல்லை திராவிடம் பக்கம் போயிடு, 2 பக்கமும் சேர்த்து 2த்துக்கும் நடுவில் அது சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அதை அவரு கட்சி தலைவர், அதை அவர் தீர்மானிப்பார். எந்த கொள்கையில் இருக்கணுன்றதை அவர் தீர்மானிப்பார். நீங்கள் யார் சொல்கிறது அவருக்கு? உங்களை ஒரு ஆளாவே ஒரு மதிக்கல. அவர் எந்த இடத்துல உங்களை பற்றி பேசியிருக்காரா? நான் கேட்குறேன், சீமான் அவர்களை குறித்து எந்த இடத்துல பேசியிருக்காரா? அதுதான் பிரச்சனை கிடையாதுன்னு இல்லை, எதற்கு பேசணும்? அப்போ தாவேகா தொண்டர்களுக்கு மிகப்பெரிய நிர்வாகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவுரை என்னன்னு தெரியுமா? சீமான் அவர்களை பற்றி பேசாதீங்க. எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அவர் எதனா பேசி போட்ட விடுங்க. அவரை குறித்து எதுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? நமக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையை பாருங்கள். இதுதான் தாவேகாவுடைய நிர்வாகிகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுரை. நான் விஜய் அவர்கள் கட்சி துவங்குவதற்கு முன்பே நான் வந்து தெளிவாக வந்து என்னுடைய சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும், கேடகம் யூடியூப் சேனலில் 6 மாதத்திற்கு முன்பாக விஜய் அவர்கள் கட்சி துவங்குவதற்கு முன்பாக தெரிவிச்சிருந்தேன், தாவேகாவுக்கும் சீமான் அவர்களின் இந்த நாம் தமிழருக்கும் கொள்கை முரண்பாடு ஏற்படும். ஏன்னா அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கைகள் வேறு, இவங்க எதிர்பார்ப்பது வேறு. நீங்கள் இந்த வன்மத்தை எப்போ அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிங்க? ஸ்டாலின் அவர்களை போய் நேரடியாக சந்திச்சுட்டு வரீங்க. முக அவர்களுடைய மறைவுக்கு பிறகு வந்த பிறகு தான் மயக்கப்படுகிறீங்க, மிகப்பெரிய அளவில் இறங்கி அடிக்கிறீங்க. இது வந்து எது மாதிரியான வன்மமான அரசியலாக தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது அதனால் பேசுகிறீங்க அப்படி என்பது தானே இதில் தெரியுது.
இதே மாதிரியான குற்றச்சாட்டு தமிழ் தேசியத்தை பேசலாம், தமிழ் தேசியத்தை ஆரம்பிச்சு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக தானே கட்சி ஆரம்பிச்சிங்க. இலங்கை தமிழர்களை பற்றி எந்த இடத்துல இப்போ பேசிட்டு வரீங்க நீங்கள்? 2019 தேர்தலுக்கு அப்புறம் அதோட விட்டீங்களே, அதோட விட்டீங்க, அவ்வளோதான் போச்சு. பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் வந்து என்ன சொன்னார்? சரிங்க, இந்த இடம் வந்து அரசியலில் வந்து விஜய் அவர்களுடைய இந்த வருகையை வந்து எப்படியாவது முடக்கி விட வேண்டும், விஜய் அவர்களுடைய இந்த அரசியலை திசை திருப்பி விட வேண்டும் என்று பல்வேறு வகையில் வந்து முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. அனைத்து செயல்பாடுகளையும் உடைத்து கொண்டே முன்னேறி கொண்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனால் பல இடங்களில் அவரோட அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படுதில்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வந்து பேசுறதுக்கு சீமானவர்கள் இதே விஜய் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தார் ஒரு ப்ரெஸ் மீட்டில். இன்னும் ஏன் வெளியே வந்து இவ்வளோ பேர் பாதுகாப்பு பொதுமக்களுக்கு இடையூறுன்றதான் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் லைவ் ஸ்ட்ரீமிங் மாதிரி பேச ஆரம்பிச்சிருங்க, என்ன பேசுறீங்களோ பேசுங்க, அது லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி பேசிக்கிறீங்க. இவர் யார் சொல்கிறா அவங்களுக்கு அறிவுரை கொடுக்குறதுக்கு? யார் அறிவுரை கொடுத்தாலும் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம் இல்லை, நல்ல விஷயம் என்பதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எப்போ வெளியே வரணும், அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள் எப்படி நடத்தணும், தன்னுடைய கட்சியை எப்படி வழி நடத்தணும், தன்னுடைய கொள்கை தலைவர்களை மக்களிடத்தில் எப்படி போய் சேர்க்கணும், மக்களுக்கு எது மாதிரியான நலத்திட்டங்களை செய்யணும், 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி வெற்றி பெறணும், அதிகாரத்தை எப்படி கைப்பற்றணும் என்பதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அவர் வந்து ஒரு தலைவர், அவர் வந்து அரசியல் கட்சி தலைவர். நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேருந்து அவர் பெரிய ஒரு நடிகராகவே பார்த்து கொண்டிருக்கீங்க. நடிகர்லேருந்து அவர் வந்து மாறிட்டார், அரசியல் கட்சி தலைவர். நீங்கள் அவருடைய அந்த வீடியோ வெளியே வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடியதாக எல்லாருக்கும் மாறிடுச்சு. விஜய் அவர்கள் நம்ம நடிகராகவே பார்த்துருந்தோமே, அவருடைய அந்த மெச்சூரிட்டி இப்போ வந்து எப்படி இருக்குது? நேரடி அடிக்கிறாரு, டைரக்ட் டு டைரக்ட் அடிக்கிறாரு, இதுதான் கேள்வி. புரியுதுங்களா? அவர் இப்போ வந்து மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவராக அவர் வந்து உருவெடுத்து விட்டார். இனி அவருடைய நகர்வுகள்லாம் மிக 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 டேஞ்சரான ஒரு நகர்வுகளாக தான் இருக்கும், பார்த்து செல்ல வேண்டியதாக தான் இருக்கணும். சார் ராஜ்மோகன் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. நிச்சயமாக அதுதான் பயமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக தான் இருக்கும். இனி அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் மிகப்பெரிய ஒரு அதிரடியான ஒரு நகர்வுகளாக. கொள்கை தலைவர்கள் சொல்லிட்டு இது வரைக்கும் 6 டிஸ்ட்ரிக்ட் கிராஸ் பண்ணி வந்துட்டாரு. எத்தனை கொள்கை தலைவரை பற்றி அவர் பேசிட்டாருன்னு ஒரு கேள்வி. சார் மக்கள் பிரச்சனையை பேசுங்க சார். கொள்கை தலைவர்களை பற்றி பேசுறதுக்கு அங்கே தாவேக நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க நேரடியாக போய் மக்களிடையே வந்து எங்க கொள்கை தலைவர்களை பற்றி நிர்வாகிகள் அம்பேத்கருடைய பிறந்த போயிட்டு மக்கள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடின தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நியாயமான விஷயமா? அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பொதுவான தலைவர், அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினார். நான் சொல்றதை புரிஞ்சுங்க. அம்பேத்கர் அவர்கள் பொதுவான தலைவர், அனைவருக்குமான தலைவர் என்பதை எப்ப ஏற்றுக்கொண்டீங்க? விஜய் அவர்கள் விகடன் விழாவில் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்ட பிறகுதான் அம்பேத்கர் என்பவர் அனைவருக்குமான தலைவர். அங்கே இருக்கக்கூடிய தேவர்மார் அவர்கள் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள். வேற வேற ஜாதியை சார்ந்தவர்கள் அனைவரும் வந்து மாலை அணிவிக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? விஜய் அவர்கள் ஏற்படுத்திய அந்த மாற்றம் தான் காரணம். அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்கும் சொந்தமான தலைவர், அம்பேத்கர் அவர்கள் அனைவரும் போற்றக்கூடிய தலைவர், அம்பேத்கர் அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் என்பதே வந்து புத்தகத்தை வெளியிட்ட பிறகுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. அதற்கு பிறகுதான் எல்லாரும் வந்து லைனா போனீங்க மாலை போடுறதுக்கு. சரி, முதல்ல அம்பேத்கர் வந்து விஜய் வந்துதான் கை காமிச்சு விட்டாருன்ற மாதிரி பேசுறதே வந்து தவறான விஷயம். தமிழ்நாட்டில் எக்கச்சக்க அம்பேத்கர் சிலை. அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் என்பதே வந்து திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும்ல எத்தனை இடத்துல பேசியிருக்காரு? அம்பேத்கரை பத்தி திருமாவளவன் பேசினதே இல்லை. பேசியிருக்காரு, அனைவருக்குமான தலைவராக வச்சிருக்காரா? நான் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின், அம்பேத்கர் அவர்களுடைய அந்த விகடன் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் அவர்கள் தான் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டார். ஆரம்ப கட்டத்தில் அரசியல் சூழ்ச்சி இருக்கு, அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது, அரசியல் காரணங்கள் இருக்கிறது, நான் வரவில்லை என்று வெளியே வந்த பிறகு கூட விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தான் தெரிவித்தார். விஜய் அவர்கள் பேசி அந்த அரசியலையும் வாழ்த்துக்கள் தான். அதே அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் வேங்கைவேலுக்கு விஜய் சீக்கிரம் போவார்னு ஆதவர்ஜன் அறிவிக்கிறாரு. ஏற்கனவே 1 வருஷம் ஆகுது, எங்கே போகவே இல்லை. ஒவ்வொரு கட்டமாக மக்களை சந்திக்க நிகழ்வுகள் நடக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பர்மிஷன் இருக்கு. வேங்கை வயலுக்கும் வேங்கை வயலுக்கு போக தான் போறாரு. போகும்போது அந்த இடத்துல நிச்சயமாக அந்த அரசியலை தவிர்த்து அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இடத்துல அம்பேத்கர் பத்தின சரியான ஒரு புரிதலே ஒரு சரியான அம்பேத்கர் யார் என்பது தெரியும் சார். விஜய்க்கு முன்னாடியே தெரியும் சார். விஜய் வந்து கை காமிச்சு விட்டாருன்னு பேசுறதே தவறான ஒரு வாதம் நான் சொல்றேன். விஜய் வந்து கை காமிச்சு விட்டார் என்பதை நான் சொல்லலை. விஜய் தான் வந்து அம்பேத்கரை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினாருன்னு சொல்லலை. அனைவருக்குமான தலைவர் என்ற புத்தகம் வெளியிட்ட பிறகு எத்தனை கட்சி தலைவர்கள் வந்து நேரடியாக வந்து சொன்னாங்க அம்பேத்கர் என்பவர் அனைவருக்குமான தலைவர்? எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்க? பாமகன்னு ஒரு கட்சி இருக்கு தெரியுமா? ஆமா, தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான அம்பேத்கர் சிலை வச்சது பாமக. ஆமா, எல்லா வருஷமும் அம்பேத்கரோட பெரும்பாலான சிலைகளை வச்சது பாமக தான்.
பெரும்பாலான சிலைகளை உடைச்சதும் பாமக தான். அதுக்கு பின்னாடி நடந்த அரசியல்ன்றது ஜாதி சார்ந்த அரசியல். ஆமாம், ஜாதி சான்ற அரசியலை வந்து பேசுனீங்கன்னா அது பெருசாக போகும் சரிங்களா. அதை மாற்றி பேசுகிற எல்லாருமே அம்பேத்கரை கோட் பண்ணி தான் பேசுவாங்க. கவர்மெண்ட்ல எல்லா கவர்மெண்ட்டுமே அம்பேத்கர் அடையாளம் இல்லை. நான் அதை தான் சொல்கிறேன், ரொம்ப ஒரு மிகப்பெரிய டாபிக். விஜய் வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு அம்பேத்கர் தெரியும்னு பேசுறது தவறான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். விஜய் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு அம்பேத்கர் தெரியும் என்று சொல்ல. அனைவருக்குமான தலைவர் என்பது தெரியும். சரி, அனைவருக்குமான தலைவர் தான் அம்பேத்கர். ஒரு சில பேர் ஜாதியை வச்சு பேசுறவங்க தான் வந்து அம்பேத்கர் ஏற்றுக்க அப்படிலாம் கிடையாது. நீங்க எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்க நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்க? எல்லாருக்குமான தலைவர் தான் இருங்க. நான் கேட்ட கேள்வி போய் சொல்லுங்க. எந்த எந்த ஜாதி கட்சி தலைவர் வந்து அம்பேத்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க? விஜய் அவர்கள் பேசுவது சொல்லுங்க. இல்ல இப்ப எத்தனை ஜாதி தலைவர்கள் விஜய் பேசினதுக்கு அப்புறமா அம்பேத்கர் நாங்க கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு பேசுறாங்கன்னு சொல்லுங்க. ஜாதியை வச்சு அரசியல் பண்ற யாரும் அம்பேத்கர் ஏத்துக்க முடியாது. அதை வந்து நம்ம தீர்க்கமா முதல்ல பேசி முடிச்சிடணும். புரியுதுங்களா? ஜாதி வச்சு அரசியல் பண்ணோம், ஜாதி வச்சு தான் அரசியல் பண்ணுவோம். அம்பேத்கர் ஏத்துக்கிட்டாங்கனாலே அவன் ஜாதி எல்லாம் கடந்து மனிதன். நீங்க அம்பேத்கர் ஒரு ஜாதி தலைவர் என்று சொல்வதே மிகப்பெரிய தவறுன்ற நானு. நான் ஜாதி தலைவர்னு சொல்லவே இல்லையே சார். அவர் அனைவருக்குமான தலைவர் என்பதை தான் வந்து மக்கள் புரிந்து கொள்ளணும். இதை போய் மக்களுக்கு விதைக்கணும். இந்த இடத்துல நீங்க சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்றேன். இப்போ விஜய் பேசினதுக்கு அப்புறமா எல்லா ஜாதி சங்கங்களும் அம்பேத்கரை ஏத்துக்குச்சா? அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பது வந்து நம்ம பொது உடைமையா தெரிவிக்கிறோம். ரொம்ப நாள் அப்படிதான் இருக்கு. ரொம்ப நாள் அப்படிதான் இருக்கு. ஆனா இதை வந்து நீங்க யாருக்கெல்லாம் தெரிவிக்கணும்னா மாணவர்கள் நேரடியா போய் இப்போ கவின்குமார் வந்து படுகொலை செய்யப்பட்டார்ல, அந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக வந்து போராடக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக வந்து நம்ம வந்து அம்பேத்கர் யாரு, அவர் எதற்காக போராடினாரு, அந்த பையனோட அப்பா, அந்த கவின் செல்வகணேஷோட அப்பா அங்க திருமாவளவன், என் தலைவன் திருமாவளவன் வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் இந்த விஷயம் பேசுவாருன்ற விஷயம் வந்து பேசினாங்க. அந்த இடத்துல யாரும் சொல்றேன், திருமாவளவன் அவர்கள் மீது தலித் சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் வந்து அந்த நிலையிலிருந்து மாறுபடுறாரான்ற ஒரு கவலையும் இருக்கிறது. இதுதான் புரிஞ்சுக்கணும். இப்போ அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசும்போது நீங்கள் பெரிய அரசியல் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஜாதி கொடுமைகள் வந்து நீங்கி விட்டதுன்னு சொல்கிறீங்களா? தொடர்ச்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. எத்தனை மாவட்டத்தில் இருக்குது? எல்லா மாவட்டங்களையும் இருக்குது. இப்போ முந்தைய ஆண்டுகளுக்கு கணக்கின்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. குறிப்பாக மத்திய மாவட்டங்கள்னா சமூக நீதி பேசக்கூடிய இந்த ஆட்சியில் எது மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? பெருசா எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காரு. இப்ப ஆணவ கொலை தடுப்பு சட்டம்ன்ற விஷயங்கள் நோக்கிய விஷயங்கள்லாம் நகர்ந்துகிட்டு இருக்கு. எல்லாம் தொடர்ந்து இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு சிறப்பு சட்டமும் கிடையாது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை விஜய் எத்தனை இப்ப கவின்குமார் விஷயத்தையே வந்து விஜய் அட்ரஸ் பண்ணவே இல்லை. மதுரை மாநாடுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம், அந்த விஷயத்தை வச்சு அட்ரஸ் பண்ணவே இல்லையே. திரும்ப மேம்போக்கா பேசுறாருன்னு நம்ம பேசிட்டாலுமே நீங்க அட்ரஸ் பண்ணல என்பதை தான் நீங்க பேசுறீங்க. இதுக்கு நிரந்தரமான தீர்வு என்ன என்பதை தான் அவங்க ஆலோசனை செஞ்சு கொண்டிருக்காங்க. அது அவங்க ஆட்சியில் வந்த பிறகு நீங்க எதிர்பார்க்கலாம். இதுக்கு நிரந்தரமான தீர்வு, சிறப்பு சட்டம் என்பதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்குமா, அந்த அரசு அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு இதற்கு நிரந்தரமான தீர்வு கொடுக்கலாமா என்பதை அவங்க ஆலோசனை செய்து கொண்டிருக்காங்க. அதுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எடுத்த கொண்டதையுமே இதுக்கு பேசலாம் அதுக்கு பேசலன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து குறை கட்டு பிடிக்கணும், எல்லாத்தையுமே வந்து குற்றம் சொல்லணுன்ற வகையில் போகவே கூடாது. விஜய் அவர்கள் வந்து அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு ஒரு புத்தகத்தை தூக்கி காட்டுறாருன்னா அந்த புத்தகம் வந்து பிராண்டு கிடையாது. அது வந்து அனைவருக்கும் சேர வேண்டிய ஒரு புத்தகம். அம்பேத்கரை அந்த அனைவரும் படிக்க வேண்டும். எத்தனை பேர் படிச்சிருக்காங்க சொல்லுங்க நீங்க? அந்த புத்தகத்துல இருக்க விஷயத்தை விட அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அனைத்து ஜாதியினரும் அம்பேத்கர் அவர்களை படிக்க வேண்டும் என்பது அது அவர் வெளியிட்ட அந்த புத்தகம்ன்றது ஒரு கட்டுரைகளின் தொகுப்பு. பல பேர் எழுதின கட்டுரைகளின் தொகுப்பு தான் அந்த ஒரு புத்தகம். அம்பேத்கரை பத்தின விஷயங்களை விஜய் எடுத்து சொல்லணும் அப்படின்னா அனிலேஸ்ட் ஆஃப் கேஷ்னு ஒரு புக் இருக்கு. அந்த ஒரு புக்கை எடுத்த வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாருன்னா சரி ஓகே, அம்பேத்கர் சார்ந்த விஷயங்களை விஜய் எடுத்து மக்களுக்கு சொல்றாருன்னு நம்ம பேசலாம். ஒரு தொகுப்பான கட்டுரை தொகுப்பை வெளியிட்டு அம்பேத்கர் பத்தின விஷயங்களே வந்து விஜய் தான் சொன்னாரு, அம்பேத்கர் என்பதே கிடையாது வாதமே. நீங்க சொல்ற போறீங்க ஆரம்பத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்க. தான் விஷயம். விஜய் அவர்கள் வெளியிடும் போது அது போய் உங்களுக்கு மக்களிடையே போய் சேருது. நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கருத்தை நீங்க சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனால் அது ஒரு பெரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் தாவேக தலைவராக உருவான பிறகு அவர் முதல் முறையாக ஒரு நிகழ்வில் வந்து பங்கேற்கிறார். அந்த நிகழ்வில் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். அது அனைவருக்குமான அம்பேத்கர் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிடும் போது அந்த கருத்து வந்து மக்களிடையே போய் சேருது. நீங்கள் எத்தனை பேருக்கு சேர்ந்துருக்கு, எத்தனை பேர் அதை பின்தொடர்ந்துருக்காங்க, எத்தனை பேர் அதை வந்து படிச்சிருக்காங்க என்பதை தான் நம்ம பார்க்கணுமே. அதில் இருக்கக்கூடிய குற்றத்தையும் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நீங்கள் தேடக்கூடாது. இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ விஜய் அவர்கள் வெளியிடாமல் உதயநிதி வந்து வெளியிட்டிருந்தாருன்னா உங்களுக்கு சந்தோஷம் வந்திருக்கும்.
திமுக வந்து பெரியாரை கொண்டாடுற அளவுக்கு திமுக வந்து அம்பேத்கரை கொண்டாடினது கிடையாது. ஏன்னா டிவிகேவோட மாநாடு ஆமா, அது நடந்தப்போ உண்மைதான். அப்ரிஷியபிளான அது பல உண்மைதான். விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு இவங்க வைக்கிற கட் அவுட் அளவுக்கு வந்து அம்பேத்கர் என்னைக்குமே ஈக்குவலா கட் அவுட் வச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் கட் அவுட் வச்சது டிவிகே தான். ஆமா, அது யார் கேட்கணும்? திருமாவளவன் போன்றவர்கள் தான் கேட்கணும். அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் தான் அதுக்கு வந்து அழுத்தங்களை கொடுக்கணும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் அவருடைய அரசியல் எப்படி இருக்கிறது என்பது. இப்போது சீமான் அவர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பெரியார் அவர்களை குறித்து வந்து நிறைய விமர்சனங்களை ஆரம்ப கட்டத்திலிருந்து தொடர்ந்து வைத்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஏன் இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியல சொல்லுங்கள்? கட்சி துவங்கிறதுக்கு முன்னாடியே தாவேகாவுடைய உறுப்பினர்கள் ரசிகர் மன்ற மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கும்போது எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? ஊராட்சி மன்ற தேர்தல் நான் கேட்குறேன். கட்சி துவங்கி எத்தனை வருடம் ஆகுது? 16 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்படி இருக்கும்போது இன்ன வரைக்கும் இவர்களுடைய அரசியல் என்பது கல்லா கட்டும் அரசியலாக தான் இருக்கிறது தவிர இங்கே மக்களுக்கான அரசியலாக கிடையாது. இதுதான் உண்மை. நீங்கள் விமர்சனம் செய்ய 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 செய்பவர்கள் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர நாம் தமிழர் கட்சி வளரவில்லை. நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கு முக்கிய காரணமாகவே விஜய் அவர்களுடைய அந்த மைக் பாடல் தான் ஒன்று காரணமாக இருந்தது சார். அந்த மனுஷன் 16 வருஷமா பேசி 16 வருஷம் கதெல்லாம் கிடையாது சார். நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க 2026 நாம் தமிழர்களுடைய வாக்குகளை தான் முதல்ல விஜய் அவர்கள் பிரிக்க போகிறார். அடுத்தது திமுகவுடைய வாக்குகளை சிதறடிப்பார். நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ அந்த அதிமுக, பாஜக, பாமக போன்ற கட்சிகள் அவ்வளோதான். மக்கள் அப்படியே ஓரம் வச்சுட்டு போக மாட்டாங்க. இப்போ எல்லா கட்சிக்கும் ஒரு அளவுக்கு சார் இப்போ நீங்கள் உள்ளார்ந்த அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் தான் நான் கேட்குறேன். அதிமுகவிலேயே அந்த கட்சி நாளைக்கு இருக்குமா, நாளைக்கு வேற கையில் மாறிடுமா அப்படின்ற ஒரு வகையில் போய் கொண்டிருக்கு. சரிங்களா? இன்னும் வந்து அதிமுக மீது பெரிய நம்பிக்கையோடலாம் இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் மண்ணை கவி விட்டார்கள். திமுக எத்தனை இடத்துல ஜெயித்தது என்பது உங்களுக்கு தெரியும். மக்கள் வந்து நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. மிகப்பெரிய பிராண்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சி அமைத்தார். அவங்களுடைய அந்த எம்எல்ஏவோட மீதி இருந்த 3 வருடத்தை ஆட்சி அமைத்து அவர் வந்து இருந்தார். இப்போது நாடாளுமன்ற தேர்தல் தான் அவர்கள் வந்து சந்தித்த முதல் தேர்தலாக பார்க்கலாம் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில். 2021 தேர்தல் இருக்குல்ல? 2021 தேர்தல்னா எந்த தேர்தலை சொல்கிறீங்க? சட்டமன்ற தேர்தல். முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க போகிற தேர்தலில் 2026 தான். தனித்த தலைமையில் சந்திக்க போகிற முதல் தேர்தல். இந்த தேர்தல் தான் வந்து உங்களுக்கு அதிமுகவுடைய பலத்தை வந்து காட்டப்போகிறது. அதற்கு இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சியே வந்து இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு கவலை வந்து அந்த தொண்டர்களுக்கே இருக்குது. என்ன காரணம்னா அது 5 பிரிவு 6 பிரிவாக பிரிந்து விட்டது. ஆனாலும் அதிமுக பொறுத்த வரைக்கும் தலைமைன்றது அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு. எப்படி இருந்தாலும் அந்த கட்சியோட சின்னம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கெல்லாம். அப்போ சார் காலம் மாறிடுச்சு சார். நீங்கள் இன்னும் பழைய காலத்திலே இருக்கிறீங்க. காலம் மாறிடுச்சு. விஜய் அவர்கள் எப்பொழுது 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தாவேகா என்ற கட்சியை ஆரம்பித்தாரோ அப்போவே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டியே. இடையில யாரும் கிடையாது. நேரடி போட்டி இந்த 2 கட்சிகள் தான். இந்த 2 கட்சிகளுக்குள்ளதான் ஆட்டமே. ஒப்புக்கு சப்பாலாம் எதுவுமே கிடையாது நடுவில். சரி, நீங்கள் ஆப்போசிட்டாக சொல்கிறது இதை நாம் தமிழர் கட்சிகள்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா சரி. நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கட்சியாக 2026 தேர்தலுக்கு பிறகு இருக்குமான்றது ஒரு பெரிய சந்தேகம் தான். தாவேகா வந்து நான் சொல்லக்கூடியது மாற்றம் என்று வந்தவர்கள் அனைவருமே நாம் தமிழருக்கு வாக்களித்தார்கள் என்று ஏற்புக்குரியது. இனி மாற்றம் என்று வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு அனைத்து வாக்குகளும் வந்து சேரும். இல்லை, ஒருவேளை டிவிகே ஜெயிக்கலை, ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு, அப்போ டிவிகே காணாம எடுத்துக்கலாமா? நீங்கள் கற்பனைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. இங்கே மக்களுடைய ஒரு பெரிய சக்தியோட விஜய் அவர்கள் வந்து இருக்கிறார் என்பது அனைவருடைய கருத்து கணிப்புகளாகவே இருக்கு. கட்டமைப்பு ரீதியாக கட்டமைப்புலாம் வந்து எந்த அளவுக்கு இப்பொழுது தாவேகால ஏற்படுத்தியிருக்கா என்பது உங்களுக்கு தெரியாது. ஒரு கரூர் விஷயம் நடந்தவொடனே எல்லாம் காணாம போயிட்டாங்க சார். அதிமுக ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாருமே களத்துல நிற்பாங்க. அன்னைக்கு கரூர் விஷயத்துல முதல்ல வந்து நின்றவர் எம்ஆர் விஜயபாஸ்கர். எடப்பாடி வராரு, ஓபிஎஸ் வராரு, டிடிவி போதும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்பு இருக்கக்கூடிய அரசியலும் வேற. நீங்க அதை எடுத்து வந்து இதோட முடிச்சு போடாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக அமையும். இது நிச்சயமாக நான் சொல்லக்கூடியது நடக்கும். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையில் அமையக்கூடிய அந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு
இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக பார்க்கலாம். எம்ஜிஆர் மக்கள் ஈஸியாக சந்திச்சிட்டாரு, விஜய்க்கு அது பிரச்சனையாக இருக்குல்ல. எம்ஜிஆர் அவர்கள் விஜய் அவர்களை சந்தித்தது அன்று இருந்த காலங்கள் வேறு, அன்று இருந்த அந்த காலகட்டங்களில் இருந்த மக்களுடைய நிகழ்வுகள் வேறு. நன்றி.